இப்போ நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்க காரணத்தால் இன்ட்ரோ வீடியோவா இதை வச்சுக்கோங்க. மீதி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். ஏன் எதுக்குன்றதை போவோம் சொல்கிறோம். இந்த பைபாஸ் வந்து விழுப்புரம் டு உளுந்தூர்பேட்டை பைபாஸு. இதை நான் உங்களுக்கு நைட்டில் காமிக்கிறேன். லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது பகலில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதை நான் நைட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊருக்கு இந்த வழியில் தான் நாங்கள் போவோம். வர வழியில் வந்து இந்த க்ளவுட்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் வீடியோவில் கேப்சர் பண்ணேன் கொஞ்சம். பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏன் வந்தோன்னா என் பாப்பாவுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதனால தான் வந்தோம். கல்யாணம்லாம் முடிஞ்சு கோவிலுக்கு அவங்க குலதெய்வ கோவில் எங்கள் குலதெய்வ கோவில் எல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5வது நாளா 7வது நாளா வீடியோவில் இருக்க வாய்ஸே தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. இதில் பின்னாடி வர வாய்ஸ்லாம் எங்கள் மணியோட வாய்ஸு. எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்கேன்ல, அவரோட வாய்ஸ் தான். அவர் தான் மாப்பிள்ளையெல்லாம் கலாய்ச்சி பேசிட்டு நின்றுட்டு இருந்தார். சாருக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிப்பா. பாவம் இங்கே கழுவாதடா சார். இதுக்கு போய் கண்காலங்கிறோம். சரி விடு விடு விடு. கஷிப் எடுத்துரு சொல்லு. தெரியலங்க ஆர்த்தி இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல ஆர்த்தி. பாருங்க அதான் எங்க அம்மா. Seriana bapaknya. Iya. Thursday போறேன். தூங்குறான். மாற்றி ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. Thank you.
ஆர்த்தி உன் சைடில் மணி கோத்து தான் இருக்கு ஆர்த்தி. அந்த 1 மணிக்கு மணி கரெக்டாக இருக்குது கரெக்டா அந்த பக்கம் போட்டு எத்தனை மணிக்கு போட்டு கரெக்டாக தான் 6 மணி. தண்ணி கட்டாதுனால கிண்டல சந்தோஷம் நல்லா தானே இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும் நீ செய்யறத விட. நான் கிட்ட போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு அங்கே நிற்கிறேன்? ஒரு தக்கா பிடிக்கலாம். நான் இப்போ முடிச்சு போடுறேன். அந்த அந்த பழைய கவுரு எடுத்துருவேன். தாத்தாச்சு இப்போ ட்ரெண்டிங் டூ கேக்கிட்டு வெயிட் கட்டோம். அதை கட்டதான் போதும். மேலே இழுக்க சொல்றேன், கீழே போதும். மேலே தான் இழுக்க சொல்லிச்சு அண்ணா. அண்ணா தண்ணி படுத்துனா இதாயிடுமா? போதுமா? போதும் வேணாம். தண்ணி படுத்தா இதே எடுனா பொங்க நாங்கள் எதுக்கு வந்தோம் உங்ககிட்ட சொல்கிறோம். நல்லா என் தங்கச்சிக்கு வந்து பால் பிடிச்சி போகிறதுக்கு தான் வந்தோம். நல்லபடியாக எல்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மணி வாங்க. இப்போ அந்த இலவச பள்ளி நீங்கள் என்ன ஒன்றும் தெரியாது. பட் நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அடுத்த வருஷம் உங்கள் எக்ஸ்பைரி ஆகிடுவாங்க. எக்ஸ்பைரி ஆகிடுவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சொல்லுவார் அவரு. கண்டிப்பாக அவருக்கு தெரியலையா? ரியலாக தான். ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமார். மாப்பிள்ளை கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க சொல்லுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. ஏன் சோகமாக இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. மிஸ் சந்தோஷம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. யாரு இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதுனே தெரியாது. சிரிக்கிறதான் ஆனந்த கண்ணீர் தான். ஹாப்பி ஏன் எல்லாரும் இருப்பான்ல. எத்தனை மணிக்கு எழுப்பி இப்போதான் 6 மணிக்கு தான் எழுந்தாங்க. ஓடு ஏன் நீ வேதா? அதனால ஒன்று தான் போடணுமா? அதுக்கப்புறம் அவள் கையில் அதுக்கப்புறம்லாம் ஒரு வருஷம் வச்சுருந்தாங்க. நெட்டி ஏன் சிக்கன் தானே போட போகிறோம். ஏன் சிக்கன் போட்டு அப்படியே 2 பேரும் அரிசி ரீசெண்டாக ஒன்று போட்டாலே இன்னும் இல்லை இல்லை அதான் வேணும். செலக்ஷன் பண்ணி ஆமா பெருசெல்லாம்
அளவு எடுத்துக்காம எட்டாந்ததா நான் போட்டு விடுறேன், 5 விரலும் போட்டு விடுறேன். போட வேண்டியதான் இருக்குதான் 5 போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என் தங்கச்சிக்கு வந்து 3 பவுனில் சாரீ எடுத்து போட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. போட்டு தாலிலாம் நல்லபடியாக பிரித்து கோர்த்து முடிச்சிட்டாங்க. நாங்களும் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் டே ராஜஸ்தான் நாங்கள் கிளம்பிட்டோம், அதனால ஊருக்கு கிளம்பிட்டோம். இது ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.